உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு பிரதானமாக சொல்ல போகிறது இறந்து போனவங்களுக்கு இந்த மாலை போடலாமா, அவங்களுக்கு சில விஷயங்கள் நாங்கள் படைக்கலாமா. அதாவது அவங்களோட ஆத்மா சாந்தி அடையணுனாக்கா இந்த வீடுகளில் படங்கள், இந்த மாலைகள், நாங்கள் தண்ணி சாப்பாடு டெய்லி வைக்கிறவங்க இருப்பாங்க, இதெல்லாத்தையும் விட்டுருங்க. எந்த கருத்தை ஏன்னா நாங்கள் முந்தி தெரியாமல் அறியாமல் சில விஷயங்கள் செஞ்சு கொண்டு போனோம். இப்போ சில விஷயங்கள் நாங்கள் அறிஞ்சு கொண்டு வாரோம். முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன் இதை சொல்ல வாரேன்னு கேட்டால், அவங்களுடைய அந்த ஆத்மா சாந்தி அடைய வேணும்னாக்கா இதெல்லாம் தவிர்த்தா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இன்றைக்கி இந்த மாலை ரெண்டையும் எடுத்துட்டேன். ஏன்னா உண்மைத்தாலியா அவங்கள போட்டு இங்கே போட்டு வீட்டில் போட்டு நாங்கள் இறுக்கி வைக்கிற மாதிரி இருந்தாலியா, அவங்கள ஃப்ரீயாக விட்டுருங்களேன், அவங்களோட ஆத்மா சாந்தி அடையும். உறவுகளே, என்னுடைய பதிவெல்லாம் பாருங்கள், தெளிவாக பாருங்கள், தெளிவாக விஷயங்களை கேளுங்க. நிறைய பேர் வாரீங்க தான், ஆனால் இன்னும் நிறைய மக்கள் வரணும். இன்னும் மனசில் உள்ளது நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கணும் தான் என்னோட நோக்கம். நாங்கள் எல்லாம் இந்த உலகத்துக்கு வந்த நடிகர்கள், ஒவ்வொரு நடிகர்கள் எப்படிப்பட்ட நாங்கள் நடிக்கிறோன்றத இறைவன் எங்கள்ட 2 சைட்ல இருந்தும் பார்த்து கொண்டிருக்கான்றத மறந்துடாங்க உறவுகளே. இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருக்கேன், நாளைக்கு இன்னும் பல விஷயங்கள் சொல்ல இருக்கிறேன் மக்களுக்காக. நீங்கள் நேரில் இன்னும் வந்தால் இன்னும் நிறைய விஷயம் கற்றுக்கொள்ளலாம். ஓகே, அப்போ இன்றைக்கி சொல்ல வந்த பிரதான காரணம் இந்த வீடுகளில் இந்த படம் போடுறது இதெல்லாம் தவிர்த்து கொண்டா நல்லோன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படின்னு தெரியாது, உங்களோட நம்பிக்கையில் நான் வீணடிக்கலை. ஆனால் நம்பிக்கையிலையும் உண்மையானதை நாங்கள் தேர்ந்தெடுப்போம் இல்லையா? அப்படித்தானே உறவுகளே? அப்போ ஒரு மனிதனுக்கு மாலை போடுறனாக்கா அந்த மனிதன் உயிரோடு இருக்கணும். அவருக்கு பாராட்டக்கூடிய விஷயத்துக்கு மாலை யூஸ் பண்ணலாம். மற்றபடி வீடுகளில் இந்த மாதிரி போடாதீங்கன்னு தான் சொல்ல வரேன். முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள், அப்படி இல்லாட்டி தள்ளி கொண்டு போயிட்டு கொண்டு இருக்கலாம். ஓகே மக்களே, சந்திப்போம், சிந்திப்போம், செயற்படுவோம்.